ஒரு 230 kV போகிறீங்க. ஸோ 230 kVயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நம்ம வச்சு மினிமம் ரெக்கமெண்டட் லெவல் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 50 kV மினிமம் 1 minute வந்து விஸ்டாண்ட் பண்ணணும். அதான் பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட்டில் வந்து நம்ம பண்ண சொல்கிறாங்க ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி. அதோட வாட்டர் கண்டென்ட் வந்து மினிமம் 25 ppm வரைக்கும் இருக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 kV எடுத்துக்கோங்க. 400 kVயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 25 ppm தான் இருக்கணும். பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவோம் ppmனா. அதேமாதிரி வந்து இதோடைய அந்த பிரேக் டவுன் வோல்டேஜோட லெவல் மினிமம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 60 வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ 30, 40, 50, 60 அந்த மாதிரி நான் வச்சுக்கிங்க. ஸோ 60 வந்து இது வரைக்கும் கொடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் கொடுக்கலாம், ஆனால் மினிமம் 60 1 minute வந்து விஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த IS 1866 வந்து நம்மளுக்கு சொல்லப்படுற விஷயங்கள். ஸோ இப்போ இந்த BDV டெஸ்ட் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது என்னென்னா வண்டிங்கை வந்து கூல் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து இன்சுலேட்டிங் மீடியமாக வந்து அந்த ஆயில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயிலோடைய BDV டெஸ்ட் நீங்கள்